பிடிச்ச அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும் எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பணத்தோண்டம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ ஃபைலிங் ஆரம்பிச்சிருச்சு. டேக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக ஃபைல் பண்ணிக்கிறங்க. ஏன் முக்கியம் ஃபைல் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ டிடிஎஸ் ஆன் கேஷ் வித்ட்ரால் இருக்கு இல்லையா, இது எந்த செக்ஷன் கீழே வரும் அப்படின்னா அண்டர் செக்ஷன் 194N ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே நம்ம வந்து டிடிஎஸை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் டேக்ஸ் ஃபைலர்ஸ்க்கு நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்களுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி இருக்குது, கடன் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த டிடிஎஸ்லேருந்து உங்கள் அமௌண்ட்டை கழிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் லயபிலிட்டியே கிடையாது அப்படின்னா நீங்கள் என்ன உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்திருக்கோ டிடிஎஸோ அதை நீங்கள் கிளைம் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அவங்க வந்து போட்டு விட்ருவாங்க. ஸோ இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 26AS இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். முக்கியமான விஷயம் எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பேங்க்கில் சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம மாதம் தேவைப்படுற அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்கு நம்மளுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே எடுத்தால் டிடிஎஸ் பிடிப்பாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 விதமான ஃபைலிங் நான் காமிக்கிறேன். ஒன்று வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணவங்க, இன்னொன்று டேக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்க. கண்டிப்பாக 3 வருஷம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பிடிச்சதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். சரி, நான் இப்போ வந்து டேக்ஸ் ஃபைலிங்கில் பார்க்கணும். நீங்கள் வந்து வருஷம் வருஷம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேங்க்கில் போயிட்டு அப் டு 1 crore வரை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. அந்த வருஷத்தில் 1 கோடி ரூபாய் வரையும் நீங்கள் அது எடுக்கலாம். 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க. 1 crore மேலே போச்சு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டிடிஎஸ் பிடிப்பாங்கன்னா 2% பிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறங்க, 1 கோடியே 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அந்த வருஷத்தில் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு டிடிஎஸ் எவ்வளோ பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு 2% அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து 10,000. இது நம்ம கிளைம் பண்ணிக்க முடியுமா? பிடிக்கிறாங்க, அதை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டேக்ஸ் ஃபைலர்ஸ் லாஸ்ட் 3 years ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா 20 lakhs to 1 crore வரையும் அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க டிடிஎஸ்னா 2% பிடிக்கிறாங்க. அதே இது 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா 5% பிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறங்க, 1.1 crore வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு டேக்ஸ் எவ்வளோ பிடிப்பாங்க? 20 to 1 crore 2%. அப்போ அந்த 1 crore மேலே போச்சு அப்படின்னா 5%. நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்களா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய அந்த டிடிஎஸ் இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா ₹2,10,000. பெரிய அமௌண்ட்டு. 2,10,000 நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஐடி ஃபைல் பண்ணிக்கிறங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கு இப்போ எங்கே நீங்கள் ஒரு லோன் வாங்கணும் சரி, இல்லை நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, லாஸ்ட் 3 years ஐடிஆர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க இல்லையா, ஸோ ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ஃபைல் பண்ணிக்கிறங்க. ஃபைல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து டி அப்படின்னு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.